யோ எங்களை சுத்தல்ல விடுறியா? இங்க யாருமே இல்ல சார். எப்படி இந்த பிளான் மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல சார். ஒரே நிமிஷம் விசாரிச்சு உங்க லைன்ல வரேன் சார். டாக்டர் எங்க இருக்காப்ல? டாக்டர் ஐயோ இவனா டாக்டர்? ஒண்ணு இல்ல. எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? அம்மு நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம். தெரியுமா? உங்களுக்கு தான் பிரச்சனையா? ஓ மை காட், என்ன பிளட் வருது? என்னாலும் சரி, கண்ணை மட்டும் போடாது. சரியா ப்ரோ? நீங்களா? வாட் இஸ் திஸ்? அங்க ஒரு பொண்ணு இருக்குது, அது உனக்கு தெரியுதா? ஹாஸ்பிடல்ல தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். சரியா? கண்ணை மட்டும் போடாது. அந்த பொண்ணு தான் தெரியல. அந்த பொண்ணுக்கு ஒரு குண்டடி பட்டிருக்குது, அதாவது தெரியுதா? கண்ணை தரமோ? கண்ணை தர. ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ? செம்ம கியா மியாவா இருக்கு. நீ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணு. சொல்லையா 2500 ஐயா என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் பண்ண முடியாதா? சொல்றா. ப்ரோ 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 வயலன்ஸ் வேணாம். ஆபரேஷன் தானே நான் பண்றேன் சார். ஆஸ் a டாக்டர் I'll do. ப்ளீஸ் பொருள் உள்ள வைங்க. அம்மு டாக்டர் ரெடி ஆயிட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே அம்மு கொஞ்ச நேரம் தான், எல்லாம் சரியிடும், என்ன நம்பு. ஓகே அங்க என்ன பண்றீங்க டாக்டர்? பேஷண்ட் இங்க படுத்துருக்காங்க. ஆபரேஷன் ஓ இங்க படுக்க வச்சிட்டீங்களா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாம் நல்லபடியா முடியும். மொத்தம் மெடிக்கல் வித்தி இறக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ மாமா, இவனை பார்த்தாலே நான் பொழப்பனானே டவுட்டா இருக்கு மாமா. ஆஹா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல டாக்டர் தான், தைரியமா இரு, பொறுத்துக்கோ ப்ளீஸ். ஏய் இடியட், ஏங்க பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மயக்க ஊசி போடணும் தெரியாது உனக்கு? ஓ மயக்க ஊசி போடணும்ல? கரெக்ட் தான். என்னடா டாக்டர் நீ? சாரி, மயக்க ஊசி மறந்துட்டேன். மயக்க ஊசி எங்க போங்க? சுத்தமா வழியே இருக்காது. ஓகே எஸ். என்னன்னா கண்ணை மட்டும் மூடுறாரு. சரக்கு சார். டாக்டர் இது அனஸ்தேஷியா இல்ல, இப்போதைக்கு இதுதான் இருக்கு. ஸ்ட்ராங் தான், ஹைஜீனிக். ஊத்துங்க. ஓகே டாக்டர். அம்மு இது குடிச்சா வலி தெரியாது. மேடம் காமிங்க. சமத்துல ஐயோ நாறுது. வலி தெரியாது, வலி தெரியாது, குடி. காமிங்க. சொன்ன பேச்ச கேட்கணும். காமிங்க. இது இல்லாம ட்ரை பண்றீங்களா டாக்டர்? ஆமா, வேஸ்ட் ஆகுது. Thank you டாக்டர். கரெக்ட். டேய் டேய் குரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அடிப்பட்ட இடத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் அப்படியே கையை வச்சு பிடிச்சுக்கோங்க. நான் அப்படியே நெம்பி எடுத்துறேன். லெட்ஸ் ஓகே டாக்டர். கம் ஆன். பிடிச்சிட்டீங்களா? வென்ட்ரிகல்ஸ்ல வேண்டாம். அங்கதான் கரெக்டா போயிடுச்சா? கொஞ்சம் லெஃப்ட். ஓ ஓகே ஓகே. அங்கதான் டாக்டர். அங்கதான். எஸ் ஓகேவா? வண்டிங்க டாக்டர். எடுங்க. வருதா வந்துருச்சு. ஃபாஸ்ட் வருதா? சீக்கிரம் வருதா? அங்கதான் வருதா? சக்சஸ். கொண்டு வந்துருச்சு. சூப்பர் டாக்டர். வெல்டன். கொண்டு வந்துருச்சு. அம்மு ஆபரேஷன் சக்சஸ் அம்மு. தேங்க் யூ டாக்டர். ஹே நோ, இட்ஸ் மை டியூட்டி. பிளட் லாஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஷ்யூ வச்சு தொடச்சா சரியாயிரும். அப்புறம் நம்ம பேமெண்ட். டேய் ஆபரேஷன் சக்சஸ் ஆடா, கை கொடுத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்சஸ். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அருமை சார். சார் மண்டைக்கு குறி வச்சிருக்கா. யோ இவனை நம்பி போனதுக்கு என்ன சாவு அடிச்சிருப்பானுங்க. யோ உன்னை சாவடிக்க பார்த்தது இவனுங்க இல்லை, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். தேவநாயகத்தை ஏவி விட்டது உங்கள் அப்பனும் உன் ஐஜி மாமனும் தான். ஆமாம் ஆமாம் சார், நாங்கள் இல்லை சார். ஹலோ அம்மா அம்மா, நான் தான் அருமை. அருமை எங்கடா இருக்க? உன்னை கடத்தி நியூஸ் கேட்டதுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல படலடா. டேய் காசு பணம் தானே கேட்குறாங்களாடா? எத்தனை கோடினாலும் பரவாயில்லடா, கொடுத்துடலாம்டா. நம்ம கிட்ட இல்லாத படமா? அம்மா காசு படத்துக்காக என்ன கடத்துறாமா? என்ன கடத்தி கொலை பண்ண போறாங்களாமா? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேண்டா. அம்மா இருக்கேன்டா, அம்மா இருக்கேன். அம்மா என்ன கடத்த சொன்னதே அப்பாவும் மாமாவும் தான்மா. அப்பாவா? அந்த பட்சம் நல்லா இருப்பாடா. பெத்த அப்பா யாராவது இப்படி செய்வாங்களா? இப்போ கூட உன் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
அம்மா கடைசியா உன் குரல் ஒருத்தர் கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சும்மா. டேய் அப்படி எல்லாம் சொல்ல. அதம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடுறேன். அம்மா நீ எனக்காக எந்த பிரச்சனையும் பண்ண போயிடாதம்மா. அந்த ஆளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வருவோம். ஐயா ஐயா பெத்த வயிறு பத்தி எரியுதியா, காப்பாத்திக்கய்யா. எங்க இந்த எலெக்ஷன்ல என் பையன் ஜெயிச்சிருவானு கடத்தி வச்சு கொல்ல பாக்குறாரு ஐயா புருஷன். நானா என்ன இதெல்லாம்? தலைவரே, என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனை மட்டும் விட்டு வச்சோம், உங்களே என்ன மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டையும் மொத்தமா கூறு போட்டு வித்துருவான். தலைவரே நம்பாதீங்க நம்பாதீங்க தலைவரே. இல்லையா இல்லையா நானா சமாதானப்படுத்தி கூட்டி போ. ஐயா ஐயா பாவாதீங்கய்யா. ஐயா உங்களை நம்பிதான் ஐயா வந்திருக்கேன். ஹேய், என்னடி இங்க வந்து ஒப்பாரி வைக்கிற? நீ உன் பிள்ளைய பண்ற பித்தலாட்டம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இறக்கம் இல்லாத படுபாவியா என் புருஷன். அவன் மட்டும் என் கையில சிக்கனா இந்த கட்சிக்கு நான் கொடுக்கிற முதல் களபலி அவன் தாண்டி. அவனை நடு ரோட்டில் நிக்க வச்சு தீய வச்சு கொடுத்துருப்பேன். ஐயோ பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாரு. இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாருமே கேட்க மாட்டீங்களா? அந்த ஆள எந்த அப்பாவாவது பிள்ளைய கடத்தி கொல்ல பாப்பா. பதவிக்காக தன் மகனையே கொல்ல நினைக்கும் தந்தை. கண்ணபிரான் அவர்களின் கட்சி கூட்டத்தின் முன்பு நிதியமைச்சர் அருமை பிரகாசத்தின் அம்மா தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது மிகவும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்காக பல பெண்கள் இணைந்து பெரும் ஒப்பாரி போராட்டத்தினை நடத்தினர். கட்சி கூட்டத்துல வந்து ஒப்பாரி வச்சுட்டு இங்க என்ன மகளிர் அணி மீட்டிங்கா? எங்க அவ? என்னடி திங்கிறியா? இன்னைக்கு உன்னை கண்ட தொண்டமா வெட்டா மூட மாட்டேன்டி. எங்கடி ஓடுற? இல்ல இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இதோ வந்துட்டேன்டி. இல்லையா நீ எங்க போனாலும் கேளு. ரூமுக்குள்ள போறீங்க. தொழி தொழி கதவை. முடியாது, ஒன்னால முடிஞ்சதை பார்த்து வேணாயா, கதவை வைக்காத, சொன்னா கேளு. சூப்பர் சார். கட்சி மீட்டிங்ல சொல்றது இப்படிதான் நிறைவேற்றுவீங்களா? உங்க மனைவி உண்மையில சொல்ல போறீங்களா சார்? சரிங்க, கொஞ்சம் கடப்பாரியை கொஞ்சம் தூக்கி காமிங்க சார். சார் இங்க இங்க கேட்டுட்டே போல பதில் சொல்லுங்க சார். இங்க பாருங்க சார், இந்த பக்கம் சார். வாயை திறந்து கேட்டு பதில் சொல்லுங்க சார். தன் மகனுக்காக சமக்கட்சி பிரச்சாரத்தில் ஒப்பாரி போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் ஞானோதயத்தின் மனைவியை பேட்டி எடுக்க சென்ற போது பதவி வெறியில் ஞானோதயம் தன் மனைவியை கடப்பாறையால் கொல்ல முயன்ற பரபரப்பு காட்சிகளை நமது செய்தியாளர். என்ன ஞானம் இதெல்லாம்? கைக்கு வாங்க கடப்பாறையை சாத்தி வச்சிருக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. என் பொண்டாட்டியும் பிள்ளையும் சேர்ந்து விரிச்ச வலையில் நான் வசமா போய் மாட்டிக்கிட்டேன் தலைவர். என்ன இருந்தாலும் நீ கடப்பாறையை தூக்குனது தப்புதான் தலைவர், என்ன மன்னிச்சிருங்க. தப்புதான். இத்தனை ஆண்டு காலம் என்னோட பொது வாழ்க்கையில கூடவே பயணிச்சுட்டு இருக்க திரு ஞானோதயம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் திரு ஞானோதயம் அவர்கள் நிற்க மாட்டார்கள். சார், நேற்று அவனுக்கு ஏதோ பிளானை சொதப்பிட்டானுங்க சார். இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாது சார். இன்னைக்கு 12 மணிக்கு சேம் லொக்கேஷன் செட்டியார் கூட. அங்கே போனீங்கன்னா அந்த அருமை பிரகாசத்தை தூக்கிடலாம் சார். சார், இன்னொரு விஷயம், இப்போ நான் டயர்ட் ஆகிட்டேன் சார். நம்ம சன்னிலியோன்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார். சீக்கிரம் படம் பண்ணிடுவேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். எந்த தப்பும் நடக்கூடாது. பி அலர்ட். டேய் ரெடியா இருங்க. டேய் இவேண்டா இங்க வரான் அர்லூசு. ஏய், உன்னை வீட்டில் ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன், ஏன் இப்போ இங்கே வந்த? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இல்லாம எப்படி? குரு, தயவு செஞ்சு உன் கவனத்தை இங்கே வை, இல்லைன்னா அந்த சைக்கோ நம்மளை போட்டு நீ தள்ளிடுவான். சொல்றது புரியுதா? இவ்வளோ யாரா இங்கே வர சொன்னா? சரி, வந்தது வந்துட்டேன். ஒரு கைப்பிடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு
நீ கொஞ்சம் பேசாம இரு குரு, அதுவே பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓகே அம்மு பேசுறேன். சார் நான் சொன்னேன்ல இவன் இங்கே தான் இருப்பானு, அவனுங்களும் இங்கே தான் இங்கே இருப்பானுங்க சார். ஏய் ஓடுங்க. தேவை தாண்டா உனக்கு, மாட்டி ஒன்று பார்த்தா என்னையா சுட்டா? குரு இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை, எவனா இருந்தாலும் தூக்க வேண்டியதுதான். தூக்கு 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 முதல்ல மறு டேய் பிரம்மாடா, ரன் ரன் ரன். வேற வழியே இல்லை, விட்றா கயிற. வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ என்னாச்சு குரு? பஞ்சர் குரு. அவன் முதல்ல சுட்டதே நம்ம வண்டி தான்டா. வா 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 வா. சாவி 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 சாவி. சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு? சரி நான் தூக்கிறேன், வா. என்னாச்சு குரு? கால் வலிக்குதாண்டா, அதான் நானே தூக்குறேன். அட்டுடைய பண்ணாத குரு, வா குரு. கவலைப்படாத, கொஞ்ச நேரம் தான். நிறுத்து 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 நிறுத்து. இறங்க 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 இறங்க. வா 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 வா, இறங்க. நீ பின்னாடி ஏறு. சீக்கிரம் வா சீக்கிரம். நகரு நகரு. உங்களுக்கு கார் ஓகே தானே? டேய் என்னதான் சார், இது எந்த இயர் மாடல்? 16 சார். சார் இப்போ வித்தா எவ்வளோ சார் போகுது? ஒரு 7-8 லட்ச ரூபா போகும் சார். சார் 2 பேருக்கு வேணா ஒரு 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 5000 இருக்கு, இது அட்வான்ஸா வச்சுங்க. உள்ள ஆர்சிபுக்கு அட்ரஸ்க்கு மாசம் மாசம் காசு அனுப்பிச்சிடுறேன். சரியா? ஓகே. we are very decent people சார். குரு செகண்ட்ஸ்ல கார் வர டைம் குரு, ஏறு குரு. அவங்கடா டேய் டேய் வாடா. எவனா வந்துற போற. டேய் ஏன்டா இவ்வளவு லேட்? டேய் என்னடா இது? கெட்ட பையன் குரு இந்த காலி. காரை சுட்டால, அதான் அவன் காதை கடிச்சிட்டேன். டேய் காதை கடிக்கிற டைம் ஆடா. கவலைப்படாதீங்க, மாசம் மாசம் கரெக்டா வந்துரும் காசு. உள்ள போ சார், நடந்து போகாதீங்க, வண்டியை நான் புக் பண்ணிட்டு போறேன். பணம் கிடைக்கிற வரைக்கும் இங்க தாண்டி. டேய் என்ன இடம்டா இது? ராணுங்களா யாரா இருக்கீங்களா? அண்ணாரி பயலுங்களா, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நம்மளுக்கு தலைவருக்கு நெஞ்சு வலி வந்து ஆட்சியை களைஞ்சு போய் கிடக்குடா. இன்னும் நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பைத்திய மாதிரி பார்த்துட்டு இருக்கான்? என்னடா இவனுக்கு? சார் அவன் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறான் சார். கடிச்சு சகப்பு சகப்புன்னு சொல்றான் சார். அட பாவீங்களா, இது ஏன்டா முதல்ல சொல்ல? இப்பதானே சார் சொன்னேன் எல்லாரையும் கடிக்கிறான்னு. இது குருவாயா? டேய் டேய் வேணாம், டேய் போயிடு. டேய் என்ன வேண்டாச்சு இவனுக்கு? சார் இவன் ரொம்ப நாளா இங்கதான் சார் இருக்கான். சுத்தமா கலரைய பார்க்காம ஜாம்பியாவே ஆயிட்டா சார். பைத்திய மாதிரி அப்பப்ப கத்துறான். யாராவது புதுசா வந்தா புடிச்சு கடிச்சு வச்சிடறான் சார். அவன் சைக்கோ ஆயிட்டான் சார். சைக்கோ ஆயிட்டானா? டேய் அப்ப நீ? நானும் ஆயிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருவேன்.
ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்கணும்னா நாட்டை ஆள்ற தலைவனும் நல்லவனாக இருக்கணும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பீங்களா? நடைபெறுகின்ற ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? நடக்க போற தேர்தல் நியாயமான முறையில் நடந்ததுன்னா நம்ம கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். அதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஆயுதம் அருமைகிட்ட இருக்கிற பணம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அந்த பணம் அந்த கட்சி கைக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னு வச்சுங்க, தேர்தலில் நம்ம கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும். அதுக்கப்புறம் நேர்மையான முறையில் ஆட்சி நடக்கும். நீங்கள் 2 பேரும் யூனிஃபார்ம் போடுறது என் பொறுப்பு. சொன்னதை கரெக்டாக பண்ணுங்க. அண்ணா 2 ஃபுல்லு கொடுங்க. இன்னொன்று ஏண்டா இது ஐபேடா யூஸ் பண்ணலான்னு பார்த்தா யூஸ் பண்ண முடியல, மொபைலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் யூஸே ஆகல, கால்குலேட்டரா யூஸ் பண்ணலான்னா அதுக்கும் யூஸ் ஆகல, மொத்தத்தில் ஆனே ஆகல. நல்ல கம்ப்யூட்டர் தானே அது? அப்படியே எடுத்துட்டு ஓடிடு. பஸ் கொஞ்சம் தீப்பட்டு விடுங்க, மனசுக்கு கஷ்டம். அதுதான் அங்கே பாரு. வணக்கம் சார். என்னடா இது? அண்ணே அது கோர்ட்டு கூட தராதுண்ணா. திருடி இருக்காங்க. டாக்டர் 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 எங்கே இருக்கீங்க டாக்டர்? நான் இங்கே இருக்கேன் குரு. இங்கேயும் வந்துட்டானா அந்த தேவநாயகம்? அவன் வரல குரு. அப்புறம் நேற்று ஒரு கும்பல் என் படத்தை பார்த்துப்பானுங்க போல. இந்த அனிமோன்னு படம் எடுத்து நீங்கள் தானே சார்? நான் தான். ஏய் சார் தானேடா. படம் எப்படா ரிலீஸ் ஆச்சு உன் படம்? அதை யூடியூப்ல விட்டேன் குரு. யூடியூப்ல? அதுவும் இப்போ இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி. மூஞ்சில ரொமான்ஸே வராது அந்த பகலவர் நடிச்ச படம். இப்போ அவன் பெரிய ஹீரோ. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? என்ன லுக்கு, மேக்கப் நல்லா போடியா, ஒழுங்கா நடிக்கிற இல்ல கொன்றவனே. அதை நேற்று தான் பார்த்துருப்பானுங்க போல. சரி அதை விடு. படத்துக்கு அடிச்சானுங்க, தேவையில்லாம யூடியூப்ல உட்காந்து நிறைய பேர் பேசுறானுங்க, அவனுங்கெல்லாம் விட்டானுங்க. குரு நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க, நீ நானும் தான் மிச்சம் இருக்கோம். என்னடா சொல்ற? நான் பாம்பே சேட்டுக்கிட்ட பேசிட்டேன், கிளம்பிடலாம் குரு. வேணாம், பிரச்சனையை பார்த்து எத்தனை நாள் தான் ஓடி ஓடி ஒளியிருக்கு. அப்புறம் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்? எஸ் ரிவெஞ்ச். Yes! You don't need to worry, I got that. You don't need to worry, I got that. You don't need to worry, I got that. You don't need to worry. வேலை உள்ளவன்